நாங்கள் ஒசத்தின வரிக்கு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வரியை ஒசத்துறீங்கன்னா அதுக்கு எங்கே 10,000 கேட்டால் அதுதான் இந்த 10,000னா இப்போ கவுண்டமணி செந்தில் ஞாபகத்துக்கு வருதா? குடும்ப ஆட்சி ஒரே குடும்பம் தான் இருக்கணுமா? நேற்று வரைக்கும் தொட்டப்பட்ட ரோட்டில் கொத்து புரட்டான்னு சொல்லி பாடிட்டு இன்னைக்கு வந்தால் முதலமைச்சர் ஆக்கிடலாமா? அதை ஏன் விமர்சிக்க மாட்டாங்க? இந்த பத்திரிகைக்காரன் வலதுசாரி பெரிய சிந்தனையாளன் தமிழ்நாட்டை நான் என் மண்டையில் தான் தூக்கி சமக்கிறேன்லாம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவர் பின்னாடி கூட்டம் இருக்கிறது, அவர் பின்னாடி 20% எப்படா? என்ன திட்டினா மக்களை திட்டின மாதிரி, என்ன திட்டினா என்ன அசிங்கப்படுத்தினா மக்களை அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படின்னு இன்னைக்கு விஜய் பேசியிருக்காரு. அது ஒரு மனோநிலை, ஒரு முற்றிய மனம். இது ஏன் என்டிஏவோட சம்மந்தப்படுத்துறாங்க, ஏன் டெல்லியோட சம்மந்தப்படுத்துறாங்க, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் ஏன் ஸ்டாலின் சொல்றாரு இது உருட்டு அப்படின்னு. என்னைக்காவது ஜெயலலிதா பிஜேபி தலைவர்கள் வீட்டுக்கோ டெல்லிக்கோ போய் பார்த்த ஞாபகம் இருக்கவங்க? நானே பாஜகவோட தான் கூட்டணி வச்சிருக்கேன், பாஜக தான் சீஃப் ஷேரிங்கை பத்தி முடிவு பண்ணி டிடிவி கூட சொல்றேன். இப்ப இந்த சூழல் வந்துருச்சு இல்ல. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு தலைமை செயலாளர் திரு பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 5,000 ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன்பாக மகளிர் அக்கௌண்ட்ல போட்டிருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமாக 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க போடுவோம், அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சி காலத்துல சொத்து வரி, வீட்டு வரி, எல்லா வரிகளும் ஏறி இருக்கு, அதை காம்பன்சேட் பண்றதுக்காக நாங்க 10,000 ரூபாய் கருணை தொகையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதுல அவர் திரும்ப தொடர்ந்து பேசினதையும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சார் இந்த 10,000 ரூபாய் எப்படி கொடுப்பீங்க? அப்போ அவர் என்ன சொல்றாரு? அதாவது பொருளாதார வல்லுநர்களை நாங்கள் ஆலோசித்து மேலும் வரி போடுவோம், வருமானத்தை பெருக்கிறோம் அப்படின்றாரு. வரி மூலம் வருமானத்தை பெருக்குவோம். இப்போ என்னன்னா, தளபதி மு க ஸ்டாலின் வரி ஒசத்திட்டார் அப்படிங்கிறதுக்காக மக்களை காப்பாற்றுறதுக்கு 10,000 கொடுக்குறீங்க. இந்த 10,000 கொடுக்கறதுக்காக நீங்கள் வரியை ஒசத்துறீங்க. இப்போ மக்கள் கேட்பாங்கல்ல, ஏப்பா ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒசத்துனதுக்கு இந்த 10,000 கொடுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் ஒசத்துனதுக்கு அப்படின்னா இப்போ அவர் என்ன சொல்லுவார்? அதுதான் இந்த 10,000 சொல்லுவார். சரியா? அதாவது அவர் சொன்ன பதில், நான் சொல்லலை. அப்போ நாங்கள் ஒசத்தின வரிக்கு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வரியை ஒசத்துறீங்கன்னா அதுக்கு எங்கே 10,000 கேட்டால் அதுதான் இந்த 10,000னா இப்போ கவுண்டமணி செந்தில் ஞாபகத்துக்கு வருதா? புரியுதா? 1 ரூபாய்க்கு 2 பழம், ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கே இருக்குது? வரும்ல மக்கள்கிட்ட கேள்வி. கவுண்டமணி அண்ணனும் செந்தில் அண்ணனும் அதை செய்யலாம், ஏன்னா அவங்க காமெடி நடிகர்கள். எடப்பாடி செய்யலாமா? 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா வரி முறைப்படி அவர் என்ன சொல்லியிருக்கணும்? தம்பி, நான் வந்தால் இந்த வரியை குறைப்பேன், நான் வந்தால் இந்த மின் கட்டணத்தை குறைப்பேன். அவர் ஏன் சொல்லலை? குறைக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா குறைக்க முடியாமல் போய் கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில். ஜெயலலிதா அம்மையார் 2016 டிசம்பரில் அவங்க காலமாகறாங்க. அதுக்கு முன்னாடி உதயமின் திட்டத்தில் அவங்க கையெழுத்து போடல. இதே நம்ம அமைச்சர் பியூஷ் கோயல் இப்போ ரிலேஷனாக இருக்காரு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும், இவர் தான் அன்னைக்கு டெல்லியில் வச்சு பேட்டி கொடுக்குறாரு. ரைட்? ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உதயமின் திட்டத்தில் தமிழ்நாடு சேரவே சேராது, அந்த அம்மாட்ட பேசுகிறதுல புண்ணியம் இல்லை சொன்னார். டிசம்பரில் 2016 அந்த அம்மா இறக்கும்போது நிலைமை இது. 17 தங்கமணி கையெழுத்து போட்டு வந்துட்டார, உதயமின் திட்டத்தில் தமிழ்நாடு சேர்ந்தது. அந்த உதயமின் திட்டத்தில் நாம் கடனை குறைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ஏற்றணும், 6 மாதத்துக்கு ஒருக்காவது குறைஞ்சபட்சம் ஏற்றணுங்கிறது அங்கே இருக்குது தம்பி. எத்தனை பெர்சன்டேஜ் உங்கள் கடன், உங்களுடைய
டான்ஜெட்கோவினுடைய மொத்த மூலதனத்தில் ஏற்படக்கூடிய கடனுக்கும் மக்கள் பயன்படுத்துறதுக்கும் இதை தாண்டிய வருமானத்தை ஈடுகட்டுறதுக்கு உள்ள கேப்பில் நீங்கள் எவ்வளவு மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறானோ அதை நம்ம செஞ்சாகணும். இதில் கையெழுத்து போட்டது யாரு? தங்கமணி. இது மின்கட்டண உயர்வு. ஓகே, சொத்து வரிக்கு என்ன நடந்தது? அதாவது 2019 15வது நிதிக்குழு 5 முக்கியமான மாநிலங்கள், பெரிய வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களை அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதில் போய் கலந்துக்கிட்டது எஸ்பி வேலுமணி. அந்த நிதிக்குழு ஆலோசனையில் மொத்தம் 108 ஆலோசனை. அதில் 26வது ஆலோசனை என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இந்த ஒன்றிய அரசு தரக்கூடிய மானியங்களை உங்கள் கிராம பஞ்சாயத்திற்கோ, ஊராட்சிக்கோ, நகராட்சிக்கோ, மாநகராட்சிக்கோ எதுவாக இருந்தாலும் எப்போ பயன்படுத்த முடியும் அப்படின்னா, உங்களுடைய ஜிஎஸ்டிபி எவ்வளவு ஏறுதோ அதுக்கு தகுந்தபடி சொத்து வரியை நீங்கள் கூட்டிகிட்டே இருக்கணும். இந்த ரேஷியோ, இந்த ரேஷியோ. ஓகே, அப்படி இருந்தால்தான் 26வது பிரிவு அப்படி நீங்கள் ஏற்றினால் மட்டும்தான் ஒன்றிய அரசினுடைய மானியத்தை தர முடியும். இப்போ ஒரு கேள்வி வரும், சார் 2019 அவங்க கையெழுத்து போட்டாங்கல்ல, அப்போ 20 அவங்க ஏற்றணும்ல, ஏற்ற போனாங்க. உங்களுக்கு நம்ம பேட்டி ஞாபகம் இருக்கா? நானும் ஒரு பெர்சன்டேஜ்னு பேசணுமா? அப்போ எடப்பாடியும் பிஜேபியும் ஒன்றா இருந்தப்போ பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா 2021 வரைக்கும் இதற்கு வழக்கு கொடுத்தாங்க. 19 கொண்டு வந்துட்டு 2019-20 இருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். 19-20 20-21 வந்து கொரோனா இருந்ததுனால அந்த 2 வருஷத்துக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க நிப்பாட்டி வச்சாங்க. நீ யோக்கியனா? நான் கேட்குறேன். நீங்கள் வரி ஏற்றுறதுக்கு வந்தீங்கல்ல, இதே பிஜேபி உங்கள் கூட சண்டை போட்டுச்சுல ஏற்றக்கூடாதுன்னு. அன்னைக்கு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை என்ன பேசினாருன்னு எடப்பாடிக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த 2 சதிவேலையும் செஞ்சுட்டு போனது நீங்கள். யாரை? தங்கமணியவும் வேலுமணியும் வச்சு கையெழுத்து போட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அப்போ இதை நிறுத்த முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம தான் துரோகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. செஞ்ச பாவத்துக்கு சில பேர் இந்த கோயிலில் போய் கற்பூரம் கொளுத்துற மாதிரி, மெழுகுவர்த்தி கொளுத்துற மாதிரி, இல்லைன்னா அந்த நம்ம தீபம் காட்டுற மாதிரி, தூபம் காட்டுற மாதிரி இந்த 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. மின்கட்டண உயர்வு நம்ம பேசணும் அப்படின்னா, திமுக கொடுத்த வாக்குறுதிகளே முக்கியமானது மாதாந்திர கணக்கீடு, அது உண்மை. எடுக்க போறோம்னு சொன்னது. ஆமா, ஆனால் அது இன்னும் நடைபெறாம தானே இருக்கு. உண்மை. நாங்கள் ஒத்துக்கிட்டோமே. அதாவது தம்பி, நாங்கள் கொடுத்தது வந்து 505 வாக்குறுதி ப்ளஸ் ஒரு 7 பொருளாதார வாக்குறுதி. ஓகே, இந்த 505ல் நாங்கள் 404 நிறைவேற்றி இருக்கிறோம், சொல்லிட்டோம். 37 நமக்கும் ஒன்றிய அரசிற்குமான கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் இது அவங்களுடைய அப்ரூவலுக்காக காத்திருக்கிறோம். மீதி 64 சரிதானா? ஆமாம், 64 நாங்கள் நிறைவேற்ற முடியலை. அதில் இதெல்லாம் இருக்கு. இது மாதாந்திர இது செய்யணும். செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஏன்னா நிதி ஆதாரம் மிகப்பெரிய பள்ளத்தில் இருந்தது. 14வது இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தோம், 2வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்போ கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, ஓகே, அடுத்த அரசு அமைவதற்கான ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா, இப்போ போயிட்டுருக்க இந்த தொய்வு இல்லாமல் கொண்டு போனோம்னா செய்ய முடியும். முடியாததல்ல, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் செய்ய முடியல. நம்ம ஒத்துக்கிட்டோம் மக்கள்கிட்ட. நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், செய்ய முடியல அப்படிங்கிறத. அந்த 64 இதுவும் ஒன்று அப்படிங்கிறது நம்ம மறக்கலை. ஆனால் மீதி எல்லாவற்றையும் முடிந்த வரைக்கும் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். விவசாயிகளுக்கு 2,500 ரூபா கொடுப்போம்னா 2,550 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மாதந்தோறும் ஏறத்தாழ 6,80,000 பெண் குழந்தைகள், 3,80,000 பசங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பல திட்டங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோம். ரைட். இப்போ காலை உணவு திட்டம்லாம் எதிர்பாராத ஒன்று, நம்ம சொல்லவும் இல்லை. ரைட். காலை உணவு திட்டம் கொடுக்குறோம். காலை உணவு திட்டம் கொடுப்பதனால் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள், அவர்களுடைய கல்வித்திறன் மேம்படுகிறது. தம்பி ஒன்று கேட்குறேன்,
ஏதாவது ஒரு மாநிலத்தில் +1 +2 அரசு பள்ளியில் படித்து 485 பிள்ளைங்க ஜேஇ பாஸ் பண்ணியிருக்கா? நேற்று வந்து செய்தி. ரைட். அதாவது 485 பிள்ளைங்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இது 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 வந்து சாதாரண விஷயமா தம்பி? அதாவது 448 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஷைன் இன் ஜேஇஇ மெயின் எக்ஸாம் ஹிண்டு பேப்பரில் எழுதி கொண்டு வராங்க. நேற்று நம்ம அதை சொன்னோம். எப்படி முடிஞ்சது? இதில் ஆதி திராவிடர் நல பள்ளியும் இருக்கிறது. ரைட். இந்த இது இருக்கு பாருங்க, நம்ம சீர்மரபினர் பள்ளிக்கூடம், அங்கேருந்தும் பிள்ளைங்க வர்றாங்க. அப்போ நம்ம கல்வியை எல்லா பக்கத்துக்கும் கொண்டு போயிருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம வேலைகள் செஞ்சிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் கேட்குற அந்த கேள்வி நம்ம செய்ய முடியல, செய்வோம். கல்வி கடன் ரத்துன்னு ஒரு முக்கியமான உண்டு. மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து அது வந்து இப்போதைய சூழல்ல இந்த தாய்மார்களுக்கு இது கொடுத்தது, இந்த மாதிரியான கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணது, இதில் கொஞ்சம் அது ஹெல்டப் ஆயிடுச்சு. பட் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச தலைவர் அதை இன்னும் கூட அதில் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். எடப்பாடியினுடைய பிரச்சாரத்தை நீங்க எப்படி அணுகுறீங்க? குறிப்பா வந்து அவர் எல்லா தொகுதிகளுக்குமே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. குறிப்பாக அது ஷீஷோர்ல தொடங்கி சவுத், நார்த் எல்லா பக்கமே வந்து அவருடைய பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. குறிப்பாக அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நேற்று கூட வந்து மாணவர்கள் யாரெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களோ, வேலை வாய்ப்புல கேட்டு வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கும் வந்து ஊக்கத்தொகை கொடுக்கப்படும். பட்டதாரிகளுக்கெல்லாம் ரூ. 2000 கொடுக்கப்படும். அப்படிலாம் 12th படிச்சவங்களுக்கு ரூ. 1000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரூ. 5000 காம்பன்சேட் பண்றதுக்காக நாங்க ரூ. 10,000 கொடுக்குறோம்னு சொல்றதெல்லாம் நீங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க. ஆனால் மக்கள் மத்தியில 10,000 பெருசா, 5000 பெருசா அப்படின்ற பார்வை தானே இருக்கும். இல்லை, மக்கள் வந்து தம்பி, இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்க. அவர் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னார், நான் 1500 கொடுப்பேன் சொன்னார்ல. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் எங்கள் தலைவர், 1000 கொடுப்போம்னார். மக்கள் யாரை நம்பி வாக்களித்தாங்க? அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய வாக்குக்கு இருக்கிற மரியாதையை விட தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தையை மக்கள் நம்புகிறார். நீங்கள் 50,000 சொன்னாலும் உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய தோழமை பத்திரிகை ஒரு பத்திரிகை எழுதியிருக்கிறாங்க. அவர் இப்போ சொல்லியிருக்காருல தம்பி, இந்த மாணவர்களுக்கான அன்எம்ப்ளாய்டு நம்ம யூத்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு, இந்த 10,000 வரிசையாக அப்படி சொல்லிக்கிட்டு வரார்ல. மொத்தம் ஒரு வருஷத்துக்கு அடிஷனலாக செலவழிக்க வேண்டிய தொகை 82,113 கோடி. அந்த பத்திரிகையில் கணக்கு போட்டிருக்காங்க. போட்டு ஒரு வருஷத்துக்கு நம்மளுடைய வருஷ பட்ஜெட் எவ்வளோ? இன்றைய நிலவரப்படி ஏறத்தாழ 3.25 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி. இப்போ இவர் இந்த வாக்குறுதியில் அறிவிச்சிருக்கிறது மட்டுமே 1 லட்சம் கோடி. 25% எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா நாளடைவில் தான் பண்ண முடியும். அப்போ அவர் வந்து எதையும், அதாவது தம்பி, திமுக ஒரு வாக்குறுதி, அதிமுக ஒரு வாக்குறுதினா அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நாம் ஆண்டு கொண்டு இருக்கிறோம், அவங்க ஏற்கனவே ஆண்ட கட்சி. அப்போ மக்களுக்கு வந்து இவங்களுக்கு விவரம் தெரியும். ஒரு அரசாங்கம் எப்படி போகும், அதனுடைய சேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ கூட நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த கல்வி கடன், இதில் வந்து தம்பி ஏறத்தாழ 38,000 கோடிக்கு மேலே வர தங்கம் தென்னரசன் பட்ஜெட்டில் படித்தார். எந்தெந்த இதில் எவ்வளோ எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, நம்ம செஞ்சு முடிச்சுட்டு கூட இன்னும் வரல. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த காசுகள் வந்திருந்தா 700 கோடின்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் இந்த மாணவர்களுக்கான பண்ணிட்டு போகலாம், தட்டி விட்டு போகலாம். பட் நம்ம இப்போ அவங்கள வந்து தொந்தரவு பண்ணாத அளவுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். பார்ப்போம் இதை என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருப்பது ஏறத்தாழ இன்றைக்கு வரைக்கும் அவர் அறிவித்திருக்கிற அறிவிப்பு என்பதே 82,113 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா வரணும். எப்படி கொண்டு வர செலவினங்கள் நீங்க சொல்றீங்க 82,000 கோடி அப்படின்றது அடிஷனலா அவர் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. நீங்களும் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க, தமிழ் புதவல். இல்ல, நான் சொல்றதுமா இந்த செலவு இல்லாமல் இப்போ அவர் அறிவிச்சிருக்கிறதுக்கு மட்டும் சொல்றேன். அந்த 10,000 கொடுக்குறேங்கிறார் இல்லையா, 10,000 கொடுக்கறது, மாணவர்களுக்கு 4,500 2,500 கொடுக்கறது, இது எல்லாத்தையும் வந்து
கால்குலேட் பண்ணீங்கன்னா அடிஷனல் இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் அடிஷனலாக இவ்வளோ தேவைப்படுது. 81,113 82,113 கோடியோ அந்த பத்திரிக்கை தெளிவாக போட்டிருக்காங்க. எவ்வளோ எவ்வளோ எவ்வளோன்னு. அப்போ நீங்கள் எப்படி வருமானத்தை மாநில வருமானத்தை பெருக்கணும், எப்படி பெருக்க முடியும்? அப்போ இது நீங்கள் வந்து ஒரு 81,000 கோடி ரூபா அளவிற்கான வருமானத்தை பெருக்கி கொண்டு வரணும் அப்படின்னா எப்பவுமே தம்பி 30ல இருந்து 80 வரைக்கும் சர்ன்னு எகிரிடலாம். நான் வண்டி ஓட்டும் போதே தம்பி 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து 80 கிலோமீட்டருக்கு நீங்க டக்குன்னு ஓடிடலாம். 80ல இருந்து 100 அப்படின்னு தூக்குறது இருக்குல்ல, அவ்வளவு சாமானியமான விஷயம் இல்லை. ஸோ ஒரு யதார்த்தத்துக்கு சொல்றாங்க. ஓகே, நம்ம இப்ப 80க்கு கொண்டு வந்துட்டோம். இனிமே இதுல இருந்து நீங்க இந்த 82,000 கோடியை கொண்டு வரணும்னா நீங்க 140 கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும். அந்த அளவுக்கு எக்கானமி வந்து விரிவடைஞ்சு போகுமா அப்படின்னா அது கேள்விக்குறி. அதுதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்திலேயே முக்கியமானது குடும்ப ஆட்சி. ஒரே குடும்பம் தான் இருக்கணுமா, இந்த குடும்பம் தான் சம்பாதிக்கணுமா அப்படின்ற பிரச்சாரத்தை தான் பெருமளவுல மேற்கொள்றாரு. அது சில இடங்கள்ல வந்து அந்த எடுபடுதுன்னே கூட நம்ம சொல்லலாம். அது எப்படி அதை டேக்கிள் பண்ண போறீங்க? சரிப்பா, குடும்பத்துல இருந்து வரக்கூடாது. சரி, நேத்து வரைக்கும் சினிமாவில் டான்ஸ் ஆடிட்டு இன்னைக்கு வந்து நாட்டை ஆடலாமா? யோசிங்க தம்பி. நான் எங்களுடைய துணை முதலமைச்சரை கேள்வி கேட்குறீங்கிறதுக்காக நான் கேட்கல. பொதுவான கேள்வி. ரைட், நீங்கள் வைக்கிற விமர்சனம் அது மக்கள்கிட்ட எடுபடலாம், எடுபடாமல் போகலாம். இதை வந்து நீங்கள் இன்னைக்கு நேற்று வைக்கல, வச்சுக்கிட்டே இருக்கீங்க. 89லேருந்தே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் கேட்குறேன், அதாவது பையனா பிறந்துட்டாரு, 18லேருந்து அவர் அரசியலில் முழு நேர அரசியலுக்கு வந்துட்டாரு. 19ல் உங்களுக்கு தெரியும், ஒரு செங்கலை யாரும் மறந்திருக்க முடியாது. அதுல இருந்து அவர் இன்வால்வ் ஆகி 21ல் அவரை நாங்கள் தேர்தலில் நிப்பாட்டுறோம். ரைட், உங்கள் கணக்குப்படியே எடுத்துப்போமே, அந்த 3 வருஷம் 18லேருந்து 21 வரைக்கும் அவர் பயணிக்கிறாரு. அவர் தொகுதியை விட மற்ற எல்லா தொகுதிக்கும் அவருடைய பிரச்சாரம் போய் வருது, கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதை தாண்டி அவரை வந்து நாங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நிப்பாட்டுறோம். இது வரைக்கும் இல்லாத அளவில் அவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறாரு. ரைட், ஜெயிச்ச உடனே அவர் அமைச்சர் பதவி நான் ஏற்க மாட்டேன்னு சொன்னார். ஓகே, 2 வருஷம் ஆச்சு, அமைச்சர் ஆனார். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து அவர் துணை முதலமைச்சர் ஆனார். ஓகே, இதுக்கு நீங்கள் விமர்சிக்கிறீங்களா தம்பி? நேற்று வரைக்கும் தொட்டப்பட்ட ரோட்டில் கொத்து போராட்டான்னு சொல்லி பாடிட்டு இன்னைக்கு வந்தால் முதலமைச்சர் ஆக்கிடலாமா? அதை ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுடைய விமர்சனம் என்பது தத்துவார்த்த ரீதியாக கிடையாது. அதாவது திமுக எதை செய்கிறதோ அதை விமர்சிக்கணும். இன்னைக்கு அதிமுக விஜய் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. நான் சொல்றது அந்த கேள்வியே வரல. எல்லார்ட்டையும் கேட்குறேன், அதிமுகன்னு சொல்ல. இந்த பத்திரிகைக்காரன் வலதுசாரி பெரிய சிந்தனையாளன் தமிழ்நாட்டை நான் என் மண்டையில் தான் தூக்கி சமக்கிறேன்லாம் சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்களே, அவங்ககிட்ட கேட்குறேன், ஏன் இந்த கேள்வி அங்கே கேட்க மாட்டேங்கிறீங்க? அவர் பின்னாடி கூட்டம் இருக்கிறது, அவர் பின்னாடி 20% எப்படா? ஒரு தலைவனுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வேணும்னு கேட்குறீங்க. அதுல ஏறத்தாழ நாங்க வந்து 50% நாங்க ஃபில் பண்ற ஒரு இடத்துல நீங்க அதை பொருட்டா இல்லாம ஒரே காரணம் அவர் தளபதி மு க ஸ்டாலினுக்கு பிறந்ததனால் அவர் எம்எல்ஏ ஆகக்கூடாது, இப்படி ஒரு சட்டம் எழுத முடியுமா? கேட்குறேன். அப்ப இவர்களுடைய விமர்சனம் என்பது இதை நோக்கியதல்ல, திமுகவை நோக்கியது. எனவே we should deal it with the left hand. மக்கள் கிட்ட ஒரு போதாமை இல்ல வந்து ஒரு சலிப்புத்தன்மை வந்து இந்த அரசியல் கட்சிகளே போதும், இனிமேல் இவங்க வேண்டாம், புதுசா யாராவது வரட்டுமே அப்படின்றப்போ அந்த விஜயை நோக்கி போற அந்த பார்வை இருக்குல்ல தம்பி. இது உலக நாடுகள் முழுசும் உண்டு. நான் கேட்குறேனே, பிரிட்டிஷ்ல 175 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு அவன் 2 பேரும் தானே இருக்கான். எத்தனையோ கட்சி வந்துட்டு போச்சுல்ல, ஏன் நிக்க முடியல? டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் பார்ட்டி தானே இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கு. அவனும் நமக்கு அவங்க நமக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடியே சுதந்திரம் வாங்கினவங்கல்ல, 170 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கேயும் அந்த 2 கட்சி தானே இருக்கு. 3வது கட்சி வரலாம் போலாம் தம்பி. இப்ப இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, டெல்லியில வந்துச்சுல ஆம் ஆத்மி, நின்னுச்சா? புரியுதா உங்களுக்கு? பழையபடி பிஜேபி காங்கிரஸ்னு போயிடுச்சு இல்ல, வந்துருச்சா இல்லையா? ஸோ மக்கள் மனநிலை டெமோக்ரஸில நம்பர் 1 நம்பர் 2க்கு இடையில தான் இருக்கும். ஓகே, நீங்க அவ்வளவு சாதாரணமாலாம் நான் இப்பவும் சொல்றேன் தம்பி, நாங்கள் அதிமுகவை ஜெயிப்போம், ஆனால் அதிமுக தான் களத்தில் நிற்கும் எங்களோட.
இவங்களுக்கு சில அரசியல் புரியல தம்பி. நான் புரியறதுக்காக சொல்றேன். அதாவது இப்போ உங்க கிராமம் வந்து எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது தம்பி. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல 2 பேர் வந்து பணக்காரனா இருப்பான். ரைட்? அதிகாரம் செலுத்துறவனா இருப்பான். ஒருத்தன் திமுகவில் இருந்தால், அடுத்தவன் கடவுள் சத்தியமா அதிமுகவில் தான் இருப்பான். அவன்ட்ட போய் கேளு, அதிமுக கொள்கை எதுன்னு? தெரியாது. சீரியஸா தம்பி. எங்க ஊர்ல அண்ணன், தம்பி 5 பேர் தம்பி. அ நல்ல பெரிய இது. இதுல இவரு வந்து அண்ணன் வந்து நம்ம கட்சி, திமுக. இதுல இவருக்கும் 4வது உள்ளவனுக்கும் பிரச்சனை வந்துச்சு. ரைட்? அவன் அதிமுகவுல போய் சேர்ந்து ஒரு பவர்ல, சென்டர்ல இருக்கிறான். எதுக்கு போனான் அவன் அதிமுகவுக்கு? எடப்பாடி புடிச்சா போனான்? இல்ல ஜெயலலிதாவ புடிச்சு போனானா? அவனுக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு, இப்ப யார எதிர்க்கிறோமோ அவனுக்கு எதிர்க்கட்சியில இருக்கணும். அந்த இடத்த நாம் தமிழர் குடிச்சா குடுக்காது. யாரும் குடுக்க முடியாது. விஜயும் குடுக்க முடியாது. டெம்பரரியா எப்பவுமே தம்பி அ 2 கடை இருக்கும். போட்டி போட்டுட்டு இருப்பாய்ங்க. இவன் எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ இருட்டு கடை அல்வா, சாந்தி கடை அல்வான்னு உண்டு. ரைட்? இது இல்லாம நியூ சாந்தி ஒண்ணு வரும். இது இல்லாம பலதும் வரும். வந்த உடனே கொஞ்சம் பேர், சரி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமே! அப்படின்ட்டு போவாங்க. பட் திரும்பி ஆனா வந்துருவாங்க. இன்னைக்கும், அதாவது இன்னைக்குமே வந்து பத்திரிகை செய்திகள்ல, ஊடகங்கள்ல காங்கிரஸ் வந்து தவைக்க கூட போகுதா? காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? அ சீட் ஷேரிங் கரெக்ட்டா போயிருக்கா? அப்படின்லாம் பல பேச்சுவார்த்தை இன்னுமே தொடர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா? தம்பி அப்ப இது அந்த அளவுக்கு முக்கியமான இடத்துல விஜயும் இருக்கார்ல, ப்ளே பண்றார்ல. தம்பி ஒண்ணு என்னன்னா, நான் மறுக்கல. ரைட்? அது வந்து ஒரு அன்டெஸ்டட் ரிசோர்ஸ். ஓகே. இதுவரைக்கும் அது என்னதுன்னு நமக்கு தெரியாது. நான் இப்போ இந்த தலைவர் வந்து தமிழ்நாடு தலைகுனியாதுங்கிறதுல ஒரு 10 தொகுதிக்கு அனுப்பி விட்டார். போனப்ப தம்பி 1, 2 தொகுதிகள். அதாவது கொஞ்சம் மேற்கு பகுதி, கொஞ்சம் வடக்கு பகுதி. இதுல தெரிஞ்ச அளவிற்கு அ நம்ம டெல்டா மாவட்டமோ, அதுக்கு தெற்க கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசா தெரியல. என் கண்ல படல. அதாவது அந்த அரசியல் பண்ணா நமக்கு தெரியும்ல. அதுல இல்ல. ஒருவேளை அவர் ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற முறையில அவர் எல்லா வீட்டுக்கும் போயிருக்கிறாரு. எல்லா வீட்லயும் அவர தெரியலாம். அதுக்காக அவர பார்க்க வரலாம். ஆனால் மக்கள் அதுக்காக வாக்களிச்சுருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியே வாக்களித்தால் 3வது சக்தியாக இருக்கக்கூடிய யாரையாவது தான் அவர் கபளீகரம் செய்வார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவரு சொல்றாரு இல்லையா ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது மோடி தான் முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. என்ன திட்டினா இந்திய தேசத்தை திட்டின மாதிரி அப்படின்னு. இப்போ வந்து என்ன திட்டினா மக்கள திட்டின மாதிரி, என்ன திட்டினா வந்து என்ன அசிங்கப்படுத்தினா மக்கள அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படின்னு இன்னைக்கு விஜய் பேசியிருக்காரு. அதனுடைய வெளிப்பாட நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு மனோநிலை தம்பி. ஒரு முற்றிய மனோநிலை. தன்னை மட்டுமே சுத்தி அதாவது எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். இந்த கதாநாயகனுக்கு கதை சொல்லுவாங்க. ஓகே. அதாவது, "அண்ணே உங்க அப்பா, அம்மா உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்காங்க." கதாநாயகி உங்கள நினைச்சே தான் பாட்டு போடுறாங்க. வில்லன் உங்கள நினைச்சே தான் திட்டம் தீட்டுறாங்க. இந்த நகைச்சுவை நடிகர்னா, உங்கள பத்தியே சுத்தியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரியே, இதுதான் தம்பி கதை. ஓகே. நீ எந்த சினிமாவாவது இதுக்கு மாறா சொல்லேன். சார் இந்த படத்துல கதாநாயகனுக்கு சம்பந்தம் இல்லாமல், அல்லது கதாநாயகனுக்கான முக்கியத்துவம் இல்லாம ஒரு சினிமாவ சொல்லு எனக்கு. கிடையாது. அப்போ ஏறத்தாழ அவர் எத்தன படம் நடிச்சிருக்காரு? 75ஆ? தெரியல எனக்கு எத்தன நம்பர்ன்னு தெரியல. நடிச்சிருப்பாரா? இத்தன படத்துலயும் அவர் எப்படி இருப்பார்? இதுல வந்து என்னன்னா, ஒரு கதை கேட்டுட்டு அவர் ஒரு சினிமா எடுத்திருக்க மாட்டாரு. குறைஞ்சது ஒரு 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 சினிமாவுக்கு 4, 5 கதையாவது கேட்பாரு. இத்தன கதையிலயும் இவங்க அத்தன பேரும் எப்படி தான் கதை சொல்லியிருப்பான்? விஜய சுத்தி தான் எல்லாம் நடக்குது. இப்ப அவரு இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்ப அவருக்கு என்னன்னா, அ தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நினைச்சு தான் திட்டங்கள் நிறைவேத்துறாரு. அ தமிழ்நாட்டுல பேசப்படுகிற அரசியல்லாம் என்ன? இது வந்து ஒரு மனோநிலை. இதிலிருந்து அவர் கொஞ்சம் விடுபட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அவரு அரசியலா முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு? இது வந்து ஏன் என்டிஏவோட சம்மந்தப்படுத்துறாங்க? ஏன் டெல்லியோட சம்மந்தப்படுத்துறாங்க? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் ஏன் ஸ்டாலின் சொல்றாரு? இது உருட்டு அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. அதாவது தம்பி, இத்தனை வருஷமா 72ல அதிமுக வந்தாச்சு. 73ல 77ல இருந்து இருக்கு. என்னைக்காவது நம்ம இப்படி சொல்லியிருக்கோம்? இல்ல. இதே பிஜேபி 2014ல இங்க வந்துருச்சுல்ல தம்பி.
ரைட். அப்போ அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நடந்த தேர்தல்கள் எல்லாம் நம்ம என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கோம்? அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் போட்டி இப்படி தானே பேசியிருக்கோம். இப்போ ஏன் பேசுறோம் அப்படின்னா, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் என்னைக்காவது ஜெயலலிதா பிஜேபி தலைவர்கள் வீட்டிற்கோ டெல்லிக்கோ போய் பார்த்த ஞாபகம் இருக்கா உனக்கு? பிரதமரை அவங்க அலுவலகத்துல பார்த்திருப்பாங்க. இதே மோடி 1 மணிக்கு வந்து ரைட் 2 மணிக்கு மேல தான் போயஸ் கார்டன்ல பார்த்தாரு. ஞாபகம் இருக்கா? லஞ்சு கொடுத்ததாக சொன்னாங்க. நமக்கு தெரியல. ஓகே. ரைட். அப்போ என்ன அதிகாரம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது? அதிமுக பொதுச் செயலாளர்ங்கிற அதிகாரம். வேற எதுக்காக ஜெயலலிதாவை பார்க்க போவாங்க? அதே பொதுச் செயலாளர் அதிகாரம் இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? எடப்பாடிகிட்ட இருக்குல்ல. ஏன் பண்ணல? அதே தொண்டன் தானே தம்பி. சென்ற தேர்தலே கமலாலயத்துக்கு தானே போனாங்க. இல்ல இல்ல அதாவது நான் சொல்றது அதான் சொல்றேன். அதாவது ஒண்ணு என்னன்னா தம்பி, அதிமுக தொண்டர் அவன் அப்படிதான். சார் நான் ஓப்பனா சொல்றேன் தம்பி. எந்த கட்சியோட தொண்டனையும் நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் எடுக்கிற முடிவுகள், அவங்க நிர்வாகிகள் எடுக்கிற முடிவுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்க வேண்டியது இருக்கே தவிர, அவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. தலைமை எடுத்த முடிவுக்கு விசுவாசமா இருக்கலாம். நீங்க இன்னைக்கு அவன் மனசுக்குள்ள இந்த கேள்வி இருக்கும்ல. அந்த மாதிரி இருந்தால் எம்ஜிஆரே அவர் என்னைக்காவது போய் பார்த்துருக்காரா தம்பி? அவர் காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப கிடையாது. இங்கே தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தம்பி எந்த கட்சியோட எங்களோட கூட்டணி வச்சாலும் அவங்களோட கூட்டணி வச்சாலும் டெல்லி இங்கே தான் வரும். நானே பாஜகவோட தான் கூட்டணி வச்சிருக்கேன். பாஜக தான் சீட் ஷேரிங்கை பத்தி முடிவு பண்ணணும். டிடிவி கூட சொல்றாரு. இப்போ இந்த சூழல் வந்துருச்சுல்ல. ஏன்? அப்போ இப்போ எல்லாருக்கும் தெரியும். இதில் உடச்சி மறைச்சி மாதிரி இருக்கும். பிஜேபி டாமினேஷன் வருது. பிஜேபி டாமினேஷன் வருது அப்படின்னா அப்போ இங்கே எந்த அரசியல் வரும்? வட இந்திய அரசியல் தான். அப்போ இதை நம்ம ஒரு முதலமைச்சர் எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கும் நமக்குமானது அப்படின்னா அது ஒரு பிரிவினைவாதமாக போயிடும். அப்படி சொல்ல முடியாது. அப்போ டெல்லிக்கும் நமக்கும் என்டிஏவா தமிழ்நாடா? தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கு என்ன வித்தியாசம்? தமிழ்நாடு சமூக நீதியை பேசும். என்டிஏ பேசுதா? பேசாது. தமிழ்நாடு மதச்சார்பின்மை பேசும். என்டிஏ பேசுமா? பேசாது. அரசியலமைப்பு சட்டத்தை தமிழ்நாடு மதிக்கும். எந்த கட்சியா இருந்தாலும். என்டிஏ மதிக்குதா? மதிக்காது. மதிச்சிருந்தா கவர்னர் இப்படி ஆடுவாரா? ஆட மாட்டார். அப்போ நாம தமிழ்நாட்டு அரசியல் என்பது ஓகே பெண் உரிமை, சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, சோசியல் ஹார்மோனி என்று சொல்லக்கூடிய சமூக நல்லிணக்கம். ரைட். இந்த 5யும் என்டிஏக்கு ஒத்து வருமா? பிஜேபிக்கு? அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப அவருக்கான ஒரு நாகரீக பாசையில் தமிழ்நாடு அணி டெல்லி. அதான். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.